அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்பிஎஸ்சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொலைத்தொடர்பு மேம்பாட்டு மையம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போ நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னா 1984ல இவங்க என்டிஎம்ஏவோட சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த செல் ப்ராட்காஸ்டிங் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது, திருஷ்டி சேட்டலைட் வாஸ் டெவலப்டு பை கேலக்ஸி ஐ ஸ்பேஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப் இன் இந்தியா. திருஷ்டி அப்படிங்கிற செயற்கைக்கோளை இந்த கேலக்ஸி அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து உருவாக்கியிருக்காங்க. இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்டோசார் சேட்டலைட் அப்படிங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜிங் பிளஸ் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார். ஆப்டிக்கல் இமேஜிங் பிளஸ் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த ரெண்டு தொழில்நுட்பத்தையும் ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டிருக்க சேட்டலைட் தான் அது. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நேத்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 மூலியமா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, திருஷ்டி சேட்டலைட் டெவலப்டு பை கேலக்ஸி ஐ இஸ் விச் டைப் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேலக்ஸி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட திருஷ்டி செயற்கைக்கோள் எந்த வகையான செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த வகையான செயற்கைக்கோள்னா எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். சரியா? இது வந்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்ததா, தோப்பூர் காட் ரோட் இன் NH44 is the first national highway in the state to be painted in red using thermoplastic paint. NH44 அமைந்துள்ள தோப்பூர் மலைப்பாதை தெர்மோபிளாஸ்டிக் வர்ணத்தை பயன்படுத்தி சிவப்பு நிறத்தில் வர்ணம் பூசப்பட்ட மாநிலத்தின் முதல் தேசிய நெடுஞ்சாலை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ எதுக்காக அந்த சிவப்பு கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க ரோட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பீடை கம்மி பண்றதுக்கு, விசிபிலிட்டியை அதிகப்படுத்துறதுக்கு. எதுக்காக அப்படின்னா ஹியூமன் அனிமல் கான்ஃபிளிக்ட கம்மி பண்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்றாங்க. ஓகேவா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலக தடகள தினம் எப்போனா மே 7ஆம் தேதி. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ.